டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? எள்ளு கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மல்லாட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்க வேண்டியதுதான். வெள்ளை பாவு காய்ச்சி அது கெட்டி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுல் இல்லாதனால நாங்கள் வானல்லே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கைவிடாமல் கலரி விட்டதும் இந்த மாதிரி வெள்ளத்தோட அந்த பவுடர் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவி நல்லா நெய் தடவின பிளேட்டில் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல வெள்ளத்தோட அதை எடுத்து இதில் சர்வ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை உருண்டை மாதிரியும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் டேஸ்டி ஹெல்தி ஸ்நாக்ஸ்